வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சீலா கட்டா கிடச்சிருக்குது. இன்றைக்கி சீலா கட்டா மீனை வச்சு தான் இன்றைக்கி கட்லெட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது சீலா மாடல்லையே இருக்கும் இந்த கட்டா. அதான் இதுக்கு பேர் சீலா கட்டா. கட்லெட் செய்ய போகிறோம். இதை மீனை இப்போ நம்ம வெட்டி தோலை உரித்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். ரெண்டு சைடும் உள்ள முள்ளுகளை வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம தலைப்பகுதியை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ தோலை நம்ம அப்படியே தலைப்பகுதியை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ தோலை அப்படியே உரித்து எடுத்துருவோம். பாருங்கள், தோல் உரிக்க ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்படி தோலை உரித்து எடுத்துடலாம். இப்படி தாங்க தோலை உரித்து எடுத்துகிட்டு நம்ம துண்டு துண்டாக பீஸ் பீஸாக வெட்டிடுவோம். அதே மாதிரி இந்த கட்டா மீனையும் நம்ம வெட்டி ரெண்டு சைடும் இந்த அருக்கு பாருங்க முள். இதை ரெண்டு சைடும் முள்ளை எடுத்துட்டு மண்டை தலைப்பகுதியை இப்படி வெட்டி எடுத்துட்டு நம்ம தோலை உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு தோல். பாருங்கள், இந்த மாதிரி தோலை இப்படி வெட்டி எடுத்துக்கிட்டு இப்படி உரிச்சோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ மீனை வெட்டியாச்சு. நல்லா உப்பு போட்டு உரசி கழுவிட்டு போய் அடுப்பில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மீனை அவிச்சு எடுத்துக்கிறோம் கட்லெட்.
இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ போய் உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ மீனை நம்ம அவிய விடுறதுக்கு உப்பும் மஞ்சளும் தண்ணியில் போட்டு மீனோட அவிய விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்துருவோம். மீன் வேகிறதுக்கு நல்லா மீன் வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம அம்மியில் போய் இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குருவோம். கட்லெட்டுக்கு ரசக்க முணுக்கி எடுத்துக்குவோம். எல்லாம் அப்படியே அம்மியிலேயே நச்சு எடுத்துக்கிடுவோம். மிளகாயெல்லாம் பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி போட்டால் உரப்பு தெரியும். அதனால அம்மியில் நச்சு போட்டோம்னா சாப்பிட்ருவாங்க, உரப்பு தெரியாது. இப்போ அடுப்பில் மீன் வேகத்தட்டிக்கு நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை நம்ம பொடிசு பொடிசாக அப்படியே நறுக்கிடுவோம். இப்போ மல்லித்தலையும் நறுக்கிக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு வத்தப்பொடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். கூட 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவோம். வச்சுட்டு காற்றுல ஆற விட்டுருவோம். ஆற விட்டு சதை தனியாக முள் தனியாக எடுத்துருவோம். உருளைக்கிழங்க நாங்கள் அவிச்சுக்கிட்டோம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இப்போ தோலை உரிச்சிட்டு நம்ம சதையை மட்டும் அப்படியே எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா மீன் சதையெல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே பிணைஞ்சிருவோம். மீனை உடச்சி விட்டுக்குருவோம் சதையை.
அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ நல்லா போட்டு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கட்லெட்டுக்கு. இப்போ அப்படியே தப்பி தப்பி வைப்போம் ஒன்று ஒன்றா. கொஞ்சம் கொஞ்சமாக மீனை பிணைஞ்சு அப்படியே கட்லெட்டுக்கு தட்டி தட்டி வச்சுருவோம். நம்ம இப்படியே எல்லா மீனையும் இப்படியே தட்டி தட்டி கட்லவுக்கு செஞ்சு அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்புறம் முட்டையில் முக்கி நம்ம ரசுக்கு முணுக்கணும், ரசுக்கில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிற வேண்டியதுங்க. அடித்தாச்சு. முட்டையில் அப்படியே எடுத்துக்கிட்டு ரசுக்கில் முக்கிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இப்போ கட்லெட் ரெடி ஆகிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். கட்லெட் ரெடியாகிட்டு இப்போ தக்காளி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்லெட் ரெடியாகிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தவங்கள கூட்டாச்சு. இப்போ தக்காளி சாஸ் வேறு கொடுத்தாச்சு. இப்போ தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தக்காளி சாஸ் தொட்டுருக்குறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சீலா கட்டா நல்லா ஒரு சரியான டேஸ்ட்டுங்க. பொரிக்கவோ இப்படி கட்லெட்டு செய்யவோ இல்லை புட்டு வைக்கவோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டா சரியான டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி இப்படி மீன் கிடச்சிச்சுன்னா கட்லெட் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. தக்காளி சாஸ் விட்டு விரும்பி சாப்பிடுவாங்க.